மீடியா கிரிக்கெட் வியூவர்ஸ் உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, ரோஹித் சர்மாவோட ஐபிஎல் ரிட்டையர்மெண்ட். என்ன ப்ரோ சொல்றீங்க, ஐபிஎல் இருந்து ரோஹித் சர்மா ரிட்டையர் ஆயிட்டாரா அப்படின்னா பதறாதீங்க, அப்படி ஒரு நியூஸ் வெளியில வரல. பட் ஆனா அந்த நியூஸை கூடிய விரைவில் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ நிறைய சோர்சஸ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன மேட்டர் அப்படின்னா, இந்த ஐபிஎல் 2024 தொடங்குறதுக்கு முன்னாடியே ஹர்திக் பாண்டியாவை மும்பை இந்தியன்ஸ் கேப்டனா மாத்தினாங்க. அது நிறைய ரோஹித் சர்மா ஃபேன்ஸுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பிடிக்கல. ஆக்சுவலா வந்து அது எப்படி அந்த டிரான்சிஷன் நடந்துச்சுன்னு நமக்கு தெரியல. ஏன்னா அது சுமூகமா நடக்கலங்கிறது மட்டும் தெரிஞ்சிச்சு. அது நிறைய இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மாவோட ஒய்ஃப் வந்து ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, வந்து கமெண்ட் போடுறது இது மாதிரி சில விஷயங்கள்ல. அண்ட் அதுல இருந்தே தெரிஞ்சிச்சு ஓகே ரோஹித் சர்மாவை தூக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதை நிறைய ஃபேன்ஸ்னால கூட ஏத்துக்க முடியல. கண்டிப்பா அவர்னாலையும் வந்து பாத்தீங்கன்னா ஏத்துக்கவே முடிஞ்சிருக்காது அதை. பட் ஆனா இந்த ஐபிஎல் விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு விளையாண்டுட்டாரு. பட் இப்போ அவரோட கோல் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த வேர்ல்டு கப்பை நோக்கி தான் இருக்கு. என்னைக்குமே ரோஹித் சர்மா ஐபிஎல் பெரிய பொருட்டா பார்த்ததே இல்ல. நிறைய டைம் அவர் சொல்றப்போ கண்ட்ரிக்காக விளையாடுறது தான் சொல்லுவாரு. ஓகே, ஈவன் தோ எல்லா பிளேயர்ஸும் அவங்க அப்படிதான் இருப்பாங்க. அண்ட் நேத்து வந்து பாத்தீங்கன்னா எல்எஸ்ஜிக்கும் மும்பைக்கும் கடைசி மேட்ச் வந்து பாத்தீங்க அப்படின்னா வாங்கடையில நடந்துச்சு. மும்பை தோத்துட்டாங்க. எஸ், ஒரு நல்ல இன்னிங்ஸ் ரோஹித் சர்மா ஆடினாரு. அதுவும் அவரு நல்லா விளையாண்டுட்டு வெளியில வர்றப்போ எல்லாரும் ஸ்டாண்டிங் ஓவேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொடுத்தாங்க. ஈவன் தோ அதுதான் கடைசி மேட்ச் ஃபார் மும்பை இந்தியன்ஸுக்காக அவர் விளையாடுறாரு அப்படிங்கிற நியூஸும் வெளியில வந்து பாத்தீங்க அப்படின்னா அன்அஃபிஷியலி பரவிட்டு இருந்துச்சு. எஸ், அவர் இந்த வருஷம் வந்து மும்பையை விட்டு வெளில வந்துருவாரு, அடுத்த வருஷம் ஆக்ஷனுக்கு வந்துருவாரு. எஸ், ஆப்வியஸ்லி அவரு வேற ஏதாவது டீமுக்கு போயிருவாரு அப்படிங்கிற நியூஸ்லாம் வந்து பெருசா பேசிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு மும்பையை விட்டு அவர் வர்றது கன்ஃபார்முங்க, அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா மும்பை இந்தியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 4 பிளேயரை தான் ரீடைன் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு சூரியகுமார், இஷான் கிஷன், அதுக்கப்புறம் ஜஸ்பிரீத் பும்ரா, ஹர்திக் பாண்டியா, இவங்க 4 பேர் தான் அந்த ரீடென்ஷனா மேபி இருப்பாங்க. ஓகே, சோ ரோஹித் சர்மா அவங்க பண்ண மாட்டாங்க, ரோஹித் சர்மாவும் வேண்டாம்னு சொல்லிடுவாரு. ஆனா அப்படி சொல்ற அவரு ஸ்ட்ரெயிட்டா ஆக்ஷனுக்குள்ள வந்து வேற டீமுக்கு போவாரா அப்படின்னா அது கிடையவே கிடையாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இன்னைக்கு நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரோஹித் சர்மா ஒரு பெரிய லெகசியை கிரியேட் பண்ணி வச்சிருந்தாரு மும்பை இந்தியன்ஸ்ல. ஓகே, சோ மும்பை இந்தியன்ஸ் அப்படின்னாலே ரோஹித் சர்மா, ரோஹித் சர்மா அப்படின்னாலே மும்பை இந்தியன்ஸ் அப்படின்னு இருந்துச்சு. மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸோட அவர் ரொம்பவே அட்டாச் ஆகி இருந்தாரு. ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்க வந்து ஒரு 10 வருஷத்துக்கு மேல அந்த பிரான்சைஸ்ல அவர் இருந்திருக்காரு. சோ இப்போ அவர் அங்கேருந்து வெளியில வந்து வேற பிரான்சைஸுக்கு போயிட்டு அதெல்லாம் நல்லாவே இருக்காது. நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றதே தப்பு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்க இப்ப பாருங்களேன், ஒரு எம்எஸ் தோனி வேற ஒரு பிரான்சைஸ்ல போய் விளையாண்டா எப்படி இருக்கும், ஒரு விராட் கோலி வேற ஒரு பிரான்சைஸ்ல போய் விளையாண்டா எப்படி இருக்கும், அதெல்லாம் நம்மளால ஏத்துக்கவே முடியாது. அதே சேம் இதுதான் ரோஹித் சர்மாவுக்கு நான் சொல்லுவேன். இப்போ நீங்க மேபி கேட்கலாம் ப்ரோ, அதெல்லாம் ஓகே ப்ரோ, ஆனா அவங்க கேப்டன்சியை பறிச்சுட்டாங்க, அது எப்படி கரெக்டா அப்படின்னா அது கரெக்டா தப்பா அப்படிங்கிறதுக்கான டாக் நம்ம நிறைய பேசிட்டோம். அது இங்க மேட்டர் கிடையாது. சோ அவர் என்னதான் அங்க மும்பை இந்தியன்ஸ்ல இருந்து வெளில வந்தாலும் அவர் வேற எங்கேயுமே போக மாட்டார் அப்படிங்கிறதும் ஒரு சைடு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. எஸ், அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா தன்னோட ஐபிஎல் கெரியரை முடிச்சுக்கிட்டார் அப்படிங்கிற நியூஸ் தான் வெளியில வந்திருக்கு. ரீசன்ட் டைம்ஸ்ல எல்எஸ்ஜி கோச்சோட ஒரு பேசிக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா வைரல் ஆனிச்சு. அது இவன்டோ ஹிந்தில இருந்துச்சு. அந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா எல்எஸ்ஜி சைட்ல இருந்து போட்டு உடனே டெலீட் பண்ணாங்க. அதுல ரொம்ப கிளியராகவே மென்ஷன் பண்ணியிருந்தாரு, நான் வந்து இந்த வருஷத்தோட மும்பை விட்டு வெளில வந்துருவேன், என்ன நடந்தாலும் எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அது வந்து மும்பை தான் எல்லாமே கொடுத்தது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. ஓகே, அது சில பேர் வந்து எடிட்டர் அப்படின்லாம் வந்து சொன்னாங்க. பட் அது பாக்குறப்போ ஒரிஜினல் வீடியோவா தான் இருந்துச்சு. இவன் தான் எல்எஸ்ஜி அந்த வீடியோவை டெலீட் பண்ணாங்க. ஸோ அதனால வந்து இது ஒரு பெரிய விஷயம்லாம் இல்லை. அவர் சிம்பிள், ஓகே நீங்க என்ன இது பண்ணிட்டீங்க, பட் ஆனால் இது என்னோட பிரான்சைஸ், நான் வந்து இதை விட்டு கொடுக்க முடியாது, நான் வேற எங்கேயும் போகலை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு அவர் இன்டர்நேஷனல் கரியர்லேருந்தும் இன்னும் ஒரு 1 or 2 இயர்ஸ்ல எல்லாத்துலேருந்துமே ரிட்டையர்மெண்ட் அறிவிச்சுட்டு அவரோட ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜுக்குள்ள போயிடுவார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பா அவரை இதுக்கப்புறம் வேற ஒரு ஐபிஎல் ஜெர்சியில நம்ம எக்ஸ்பெக்டே பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு கருத்து. ஸோ மேபி உங்களோட கருத்து இதுல மாறுபட்டுச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நிறைய ரோஹித் சர்மா ஃபேன்ஸ் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க. ஸோ வேற ஒரு வீடியோல வேற ஒரு கான்செப்ட்ல வந்து சந்திக்கிட்டேன். நன்றி, வணக்கம்.